தோனி அவர்கள் திமுக தீய சக்திக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. நேற்று நடந்த நிகழ்ச்சியில தோனி அவர்கள் சக போட்டியாளருக்கும் சக வீரருக்கும் நினைவு சின்னமா விசில் சின்னத்தை கொடுத்துருக்காருங்க. ஃப்ரேம் பண்ணி அந்த விசில் போட்டோவை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திமுக அரசாங்கம் வந்து ஸ்டேடியத்துக்குள்ள, அதாவது T20 உலகக்கோப்பை நடக்கையில் யாருமே ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க, அப்படியே பேக் ஃபயர் மாதிரி தலையெல்லாம் மாறிடுச்சு பாருங்க. தோனி கையாலேயே நினைவு சின்னம் மாதிரி அந்த விசில் சின்னத்தை கொடுக்க வச்சுருக்காங்க. எப்படியோ அது எப்பமா நடந்துச்சா எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதுங்க நமக்கு. ஆனால் நேற்று இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாங்க, எவ்வளோதான் ஒரு அடி இறங்குனாருன்னா 10 அடி மேலே மக்கள் கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு கிரேஸ் இருக்குது. இப்படி தான் அவங்க ஸ்கூலில் வந்து சர்க்குலர் அனுப்புனாங்க, அதாவது விஜய் பாட்டு எந்த ஆண்டு விழாக்கும் போடக்கூடாது அப்படின்னு. இப்போ பாருங்கள், காலேஜிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து எல்லா இடத்துலையும், ஸ்டேடியத்துலேருந்து எல்லாத்துலேயும் வந்து விஜய் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதான் நீங்கள் சொல்ல சொல்ல அது இன்னும் அதிகம்தான் ஆகும். அதுவும் விஜயண்ணனுக்கு சொல்லவே தேவையில்லை. இருக்கிற கிரேஸ் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதாங்க, மனிதனுக்கு எவ்வளோ நீங்கள் பிரச்சனை அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவர் அந்த அளவு மேலே உயர்வார். அதை இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் வெல்லும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில்.